அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுதந்திர தினம். எல்லாருக்குமே வந்து சுதந்திர தின வாழ்த்துக்கள் கண்டிப்பா. ஸோ நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் இன்னைக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்லிக்குவோம். ஸோ சுதந்திர தினத்தை நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிடைக்கப்பட்ட சுதந்திரம் கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள் வாங்கி கொடுத்தாலும் அதை நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த சுதந்திர தினத்திலிருந்து ஒரு உறுதி எடுப்போம். அடுத்த சுதந்திர தினத்துக்கு நம்ம அரசு வேலை அதிகாரியா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடியேற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட்டோட இந்த வீடியோவை நம்ம காலையில ஆரம்பிப்போம். ஸோ எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். அது என்னென்ன தவறுலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு டீட்டெயிலா வீடியோவை நம்ம பார்த்துருவோம். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு யார் எலிஜிபிள், இன்ஜினியரிங் எலிஜிபிளா எல்லாமே டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், மேல ஐ பட்டன்ல கொடுக்கும். சரியா? ஸோ ஓகே. ஸோ இதை பாருங்க. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்றப்ப என்னென்ன தவறுகள். ஸோ ஆன்லைன் அப்ளை வீடியோ ஃபுல் வீடியோ இன்னைக்கு சாயங்காலம் ஈவினிங் 6:30 கிட்ட வந்து கண்டிப்பா லான்ச் ஆகும். அதை தயவு செய்து பார்த்துட்டு பொறுமையா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா டைம் இருக்கு, அதனால பார்த்துட்டு பொறுமையா அப்ளை பண்ணுங்க. தப்பா மட்டும் அப்ளை பண்ணிடாதீங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த வீடியோல என்னன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமுக்கு இது ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு ஜாப். அந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன தவறெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மெட்டீரியல் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு, ரெடி ஆயிரும். அது இங்கிலீஷ் மீடியம் மட்டும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிப்ளமோ தமிழ் மீடியம் மெட்டீரியல், அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எம்சிக்யூ மெட்டீரியல், இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. காம்போ ஆஃபர் பத்தின டீடைல்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், மேல ஐ பட்டன் வைக்கிறேன். ஸோ சுதந்திரத்தை ஒட்டி காம்போ ஆஃபரும் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ அதோட வீடியோ அடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். தயவு செய்து அதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இவங்க முடிச்சதுனால என்னது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எலிஜிபிள். அது ஒரு விஷயம். அடுத்து உங்ககிட்ட என்ன இருக்குன்னா எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் 10th முடிச்சிருந்தா 10th, இது வந்து 12th. சப்போஸ் வந்து நீங்க 12th முடிக்காம டிப்ளமோ முடிச்சீங்கன்னா டிப்ளமோ. அடுத்து இல்ல நான் வந்து எஸ்எஸ்எல்சி HSC டிகிரி முடிச்சிட்டேன் டிகிரி. அதுக்கப்புறம் என்னன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா தேவையா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு கண்டிப்பா தேவைங்க. சார் நான் இனிமே தான் அப்ளை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா வாங்காதீங்க. இந்த எக்ஸாம அப்ளை பண்ணாதீங்க, விட்டுருங்க. இன்னொருத்தர் என்ன கேட்டாருன்னா எல்எல்ஆர் வச்சிருக்கேன் நானு, இப்போ ஒரு மண்டே கிட்ட எனக்கு வந்து கண்டிப்பா இந்த வாரத்துல எனக்கு லைசன்ஸ் வந்துடும், அப்ப நான் அப்ளை பண்ணலாமா? நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் வேணா அப்ளை பண்ணி பாருங்க. ஆனா டிஎன்பிசில எப்பவுமே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை தான் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க. இதுக்கு வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். ஆனா ஃபைனல் இயர் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்றேன் அப்படின்னா தயவு செய்து அப்ளை பண்ணாங்க. ஏன்னா மார்க் ஷீட்டை நீங்க எதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அப்லோட் பண்ணணும். மார்க் ஷீட் இல்லைன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா சிக்னேச்சர், இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே முக்கியமானது. தயவு செய்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன்டு காப்பியா பிடிஎஃப் ஆகும் ஜேபிஜியாவும் வச்சுக்கோங்க. ஓகே. அப்ளை பண்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா போஸ்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க. அதுல வந்து நம்ம வந்து எந்த போஸ்ட் நமக்கு எலிஜிபிள். இப்போ மெக்கானிக்கல் ஆல்ரெடி வேகன்சிஸ் போட்டிருக்கேன், அந்த வேகன்சி ஃபுல்லா பாருங்க. அந்தந்த போஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு நீங்க அந்த கம்யூனியல் கேட்டகரி இருக்கும்ல, அதுல ஓகேவா இருந்தா மட்டும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஓகேவோ அந்த போஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எந்த போஸ்ட்டை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு உண்டான பிரிஸ்கிரைப்டு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு என்னவா வரும். பேப்பர் 2ல டெக்னிக்கலுக்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அதனால பார்த்து சூஸ் பண்ணுங்க. தப்பா சூஸ் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும், இல்லாட்டி நீங்க அந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 28 போஸ்ட் இருக்கும். அதுல நீங்க எதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துட்டு அந்த கோட் நம்பரையும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம். ஏன்னா அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம், தயவு செய்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கு, தயவு செய்து பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஓகே. ஸோ நம்ம இதுல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்குங்க 12வது போஸ்ட் தான் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம். சரி, இப்போ நீங்க போஸ்டிங்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப நார்மலா மற்றதெல்லாம் அப்ளை வீடியோல சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா எஸ்எஸ்எல்சி HSC அதாவது அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அதுல எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்க யூஜி டிகிரியோ டிப்ளமோ டிகிரியோ கொடுக்குறீங்களோ அத்தனை போஸ்ட்டுக்கு நீங்க யூஜி தனியா இது பண்ணணும், டிப்ளமோ தனியா இது பண்ணணும். அதை நல்லா பாத்துக்கணும். அதே மாதிரி யூஜி வந்து ஸ்பெஷல் ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு ஒண்ணு வரும். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஜி டிகிரி அப்படின்னு போட்டுட்டு ஸ்பெஷல் டிகிரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 3 போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். 2019 3330 31
மூணுத்துக்கும் சேர்த்து யூஜி டிகிரி கேட்பாங்க. அதே மாதிரி தனித்தனியாவும் யூஜி டிகிரி கேட்பாங்க. சரியா, தனித்தனியாவும் யூஜி டிகிரி போடுற மாதிரி இருக்கும். நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். இது வந்து நம்ம அப்ளை வீடியோல பாத்துருங்க. HSC ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், ரெண்டாவது அப்ளை பண்ணணும், அடுத்து டிப்ளமோனா டிப்ளமோ, ஐடிஐனா ஐடிஐ, யூஜினா யூஜி. ஸோ அந்த டிகிரி அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த யூஜி அப்ளை பண்றதா உங்களுக்கு என்ன ட்விஸ்ட், இந்த போஸ்டிங் அப்ளை பண்றப்ப இந்த இடத்துல நல்லா பாருங்க. இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா என்னது உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுல என்னது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்ப இந்த இடத்துல டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்றது இருக்கும். சோ இப்ப இங்க பாருங்க, இது தலையில இருக்கா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இது என்னோட லைசன்ஸ் தான். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூன்னு இருக்கு பாருங்க. சோ காட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட் ஆஃப் இஷ்யூன்னு இருக்கு பாத்தீங்களா, டேட் ஆஃப் இஷ்யூ. ஸோ இந்த டேட் ஆஃப் இஷ்யூவை வந்து நீங்க வந்து இங்க போடணுங்க. ஸோ அதுதாங்க ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ கொடுத்தாங்க அப்படின்றத போடணும். அது வந்து நீங்க இப்பதான் வாங்குறீங்க அப்படின்ற அந்த டேட் வந்து எலிஜிபிள் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் போடுறோம் அப்படின்றப்ப எலிஜிபிள் ஆகுதா அப்படின்றத பாத்துக்காங்க. அதாவது இனிமே வாங்க போறாங்க, ஆல்ரெடி வச்சிருக்கவங்க இந்த டேட் ஆஃப் இஷ்யூ வந்து இங்க போட்டுறணும். சரிங்களா, அதுல வந்து இன்னொரு டவுட் என்னன்னா, இது டூ வீலர் லைசன்ஸ் போடணுமா, இந்த லைசன்ஸ் போடணுமா அப்படின்ற ஒரு கேட்டகரி எல்லாரும் கேட்டுருங்க. லாஸ்டா எது வாங்குனீங்களோ அதை கூட போடு. லாஸ்டா எது வாங்குனீங்க, இப்ப நான் வந்து 4 வீலர் லைசன்ஸ் லாஸ்டா வாங்கினேன்னா அதை போட்டுடலாம், அந்த டேட்டா போடலாம். டிரைவிங் லைசன்ஸ் டேட் வேலிடிட்டி இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2034 வரைக்கும் தான் காட்டுது. ஆக்சுவலா இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 2037 வரைக்கும் எங்களுக்கு இருக்கு. சரிங்களா, எனக்கு வந்து 2037 வரைக்கும் இருக்கும். ஆனா அதுல டேட் வந்து 2034 தான் இருக்கு. அப்ப எந்த மாசத்துல வாங்கினீங்க, இப்ப 7/2037 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா 7/2034 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த தவறெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதனால இந்த தவறு புரியலைன்னா தயவு செய்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இங்க மேல கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். அந்த நம்பரை தயவு செய்து போடுங்க, டிஎல் நம்பர் இருக்குது. அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ அத்தாரிட்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இஷ்யூ அத்தாரிட்டி, லைசன்சிங் அத்தாரிட்டி TN64 MDU சென்ட்ரல் RTO அப்படின்றது எனக்கு கொடுத்தது. சரிங்களா, ஸோ நான் வந்து அந்த இதை போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இதை கரெக்டா ஃபில் பண்ணணும். சரி, இதை மட்டும் நான் ஃபில் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது எனக்கு கிடையாதுன்றப்ப விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. இங்க பாருங்க, டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் MEAV கிரேட் 2 போஸ்ட் கோட் 2119 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணி உங்களோட லைசன்ஸை 200 KB குள்ள கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருங்க, PDF மாற்றி. ஸோ PDF தான் அப்லோட் பண்ணணும். சரியா, ஸோ சர்டிபிகேட்னு கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். அதனால லைசன்ஸ் இல்லாம அப்ளை பண்ணாதீங்க இந்த எக்ஸாமுக்கு. ஸோ இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு சாயங்காலம் லான்ச் ஆகும். இந்த இதெல்லாம் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சாயங்காலம் நம்ம வீடியோ லான்ச் ஆகிறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணலாம், என்னென்ன நான் சொல்லியிருக்கணும் அதை நீங்க இது பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இப்போ மெட்டீரியல் கிளாஸஸ்லாம் எப்படி சார், உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுக்க பார்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு மெட்டீரியல் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 2 or 3 டேஸ்ல கண்டிப்பா வந்துடும். அதையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், PDF மெட்டீரியலா தான் நம்ம கொடுப்போம். அதை நம்ம வெப்சைட்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் தாராளமா கேளுங்க. அதே மாதிரி GS தமிழ் மேக்ஸுக்குலாம் நம்மளோட கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸாவே கொடுத்துருவோம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து கீழே கேட்கலாம். சில்லியா கேட்காம ஒரு ப்ராப்பரான வேயா கேளுங்க, கண்டிப்பா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்குங்க. ஓகே, தேங்க்யூ.